சித்தா மெடிசன் அப்படின்னாலே பத்தியம் முக்கியமா இருக்கணுமா டாக்டர், அதனாலே நான் சித்தா மெடிசன்ஸ் எடுத்துக்கல அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. நார்மலாவே ஒரு வியாதி வந்துச்சுன்னா சில வகையான உணவுகள் நம்ம தவிர்க்கிறது மூலயமா அந்த வியாதியை சீக்கிரம் சரி பண்ணிக்கலாம். சில வகையான மருந்துகள் எடுக்கும் போது உணவு கட்டுப்பாடு நம்ம இருக்கும் போது அந்த வியாதி சீக்கிரம் குணமாகும். பத்திய வகைகள்ல முக்கியமா 4 சொல்றோம். அதுல பொது பத்தியம்ன்றது கருணை கிழங்கு, நம்ம மீன் சாப்பிடுறது, கருவாடு, இந்த மாதிரியான வகைகளை தவிர்க்கிறது தான் பொதுவான பத்தியம். இச்சா பத்தியம் அப்படின்னா என்னன்னா தாம்பத்தியம், மது, இதுல இருந்தெல்லாம் நம்ம இதெல்லாம் தவிர்த்தோம் அப்படின்னா அந்த வியாதியிலிருந்து முழுமையான ஒரு தீர்வு கிடைக்கும். கடும் பத்தியம் அப்படின்னா என்னன்னா பொதுவான பத்தியம் நான் சொன்னதையும் இச்சா பத்தியத்தையும் தவிர்த்து சாதம் அடிச்ச கஞ்சி தண்ணி அதை மட்டும் குடிச்சிட்டு நம்ம பத்தியம் இருக்கிறது தான் கடும் பத்தியம். மிக கடுமையான பத்தியம் அப்படின்னா மேல் சொன்ன பத்திய முறைகள் ஃபாலோ பண்ணிட்டு புளி இது எல்லாமே எதுவுமே இல்லாம பத்தியம் இருக்கிறது தான் மிக கடும் பத்தியம் நம்ம சொல்றோம். சிவம் மருத்துவமனை, ஆரோக்கியமே வரம்.